கிருஷ்ணாவதாரத்தை முடித்து பெருமாள் வைகுண்டத்தில் தங்கியிருந்தார். பூலோகத்தில் கலியுகம் தொடங்கி அநியாயங்கள் பெருகின. இதனால் பூமியில் மீண்டும் இறைவன் அவதாரம் செய்ய வேண்டும் என்று முனிவர்கள் யோசித்தனர். இதற்காக காஷ்யப முனிவர் தலைமையில் முனிவர்கள் ஒரு மகாயாகம் நடத்தினர். யாகத்தை காண வந்த நாரதர், யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டார். பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தனர். ஆனால் மும்மூர்த்திகளில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் யாருக்கு தருவது என்பதில் குழப்பமடைந்தனர். இதனால் யாரை தேர்வு செய்யலாம் என பிருகு முனிவர் முன்வந்தார். மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி வைகுண்டம் சென்றார். அங்கு திருமால் லக்ஷ்மியுடன் இருந்தார். திருமால் பிருகு முனிவரை கண்டு கொள்ளாமல் இருக்கவே அவர் மார்பில் எட்டி உதைத்தார். திருமால் இதற்கு கோபம் கொள்ளாமல் அவருடைய பாதத்தை தடவி, உங்கள் காலில் ஏதாவது வலி ஏற்பட்டதா என்று கேட்டார். இவ்வளவு பொறுமையுடன் அமைதியுடன் எவரும் நடந்து கொள்ள முடியாது. முனிவர் உணர்ந்தார், தியாகம், பொறுமை, அமைதி நிறைந்த ஒரே கடவுள் திருமாலே. ஆகவே யாக பலனை திருமாலுக்கே கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார்.